அப்புறம் நம்ம அடிக்கடி நிறைய பேர் சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவையும் கலைஞரையும் சொல்லாமல் வர முடியாது. அவர்கள் வந்த பிறகுதான் அவருடைய நாடகங்கள் எல்லாம் திரைப்படங்கள் ஆகின்றன. அது திரைக்கு வரணுமோ. பாலச்சந்தருடைய படங்கள்லாம் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னாக்கி நீர்க்குமிழி எடுத்துக்கங்க, சர்வர் சுந்தரத்தை எடுத்துக்கங்க, எல்லாமே மேஜர் சந்திரகாந்த் எடுத்துக்கங்க. இந்த படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் இந்த பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு நாள் சர்வர் சுந்தரம்னு படம் நீங்கள் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணியாவது பாருங்கள், பார்க்கணும். ராகேஷனுடைய இது அவனுடைய ஒரு ஹாஸ்யம் நகைச்சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் நாடகமாக போடப்பட்டு திரும்ப தான் திரைக்கு வருது. நாடகமாகி சக்ஸஸ் ஆன பிறகு, வெற்றி அடைந்த பிறகு அது திரைக்கு வருகிறது. கலைஞரை பற்றி சொல்லும்போது, அண்ணா பற்றி சொல்லும்போது, அவர் முதல்ல சந்திரமோகன் ஆன ஒரு நாடகம், சந்திரோதயம்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார். முதல் நாடகம் அவர் 61 நாடகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் முதல் நாடகம் வந்து சந்திரோதயம்ங்கிறார். சந்திரோதயம் சினிமா வந்தது. அதில் வந்து அவர் பம்மல் சம்பந்தம் மாதிரி அவரே ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கார். ஜமீன்தாரா நடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. நான் அது எங்கள் காலத்துக்குலாம் கிடையாது. 1943 44 நடந்திருக்குது. அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் வச்சு ஒத்திகை பார்த்துருக்கிறார் அண்ணா. பார்த்துட்டு அந்த நாடக கலைஞரெல்லாம் அழைச்சிட்டு வந்து ஈரோட்டில் பெரியார் முன்னிலையில் அதை நடத்தியிருக்கிறார். அந்த நாடகத்துக்கு அறிவியல் விஞ்ஞானி ஜிடி நாயுடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது படிக்கும்போது. ஜிடி நாயுடு தலைமை தாங்கியிருக்கார் அந்த நாடகத்துக்கு. எப்படி இவரை கூட்டு வந்து தலைமை தாங்க வச்சுனாங்கன்னு தெரியல. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருக்கும். அவர் வந்து நாடகத்தை தலைமை தாங்கியிருக்கிறாரு. அவர் தான் நாடகத்தை இறங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அண்ணாவும் அதில் நடிச்சிருக்கிறாரு. பெரியார் பாராட்டியிருக்கார் அந்த நாடகத்தை. அந்த சந்திரோதயங்கிற முதல் நாடகம். அது மாதிரி கலைஞருடைய முதல் நாடகம், கலைஞருடைய வசனம் எழுதிய முதல் நாடகமாக வந்து ராஜகுமாரி, அதை சொல்கிறாங்க. கலைஞர் முதல்ல எழுதி வசனமாக வந்தது. அப்புறம் தூக்கு மேடை தெரியும் உங்களுக்கு, மனோகரா தெரியும், அதெல்லாம் தெரியும். உதயசூரியன் ஒரு நாடகம் போட்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னம் கிடச்சிருக்கு திமுகக்கு. அப்போ எம்ஜிஆர் கருணாநிதி ஒன்றா இருக்காங்க. அந்த உதயசூரியன் சின்னம் கிடச்சி வச்சு வெற்றியை கொண்டாடுவதற்காக வேண்டிய ஒரு நாடகம் போட்டிருக்காரு. அதுக்கு பேர் உதயசூரியன் நாடகம் போட்டிருக்கிறார். அப்புறம் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகங்கள், அபிமான சுந்தரி, பார்வதி கல்யாணம், அப்படி நிறைய நாடகங்கள் இருக்குது.